ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டை பற்றின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 500 + GST வரும். இந்த ஜாயினிங் ஃபீஸ் 500 + டேக்ஸை பே பண்ணி நீங்கள் இந்த கார்டை வாங்கும்போது உங்களுக்கு 600 ஒர்த் இருக்கிற கிஃப்ட் வச்சர் அண்ட் கேஷ்பேக்காக 2 பிளாட்ஃபார்மில் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கார்டு ஆன 30 நாளுக்குள்ள நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 500 rupees ஒர்த் இருக்கிற கிஃப்ட் வச்சர் உங்கள் மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த வவுச்சரை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வேலெட்டில் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் இல்லைனாலும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள பண்ண டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வவுச்சர் கிடைக்காது. இது போக ஸ்விக்கியில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டை யூஸ் பண்ணி பண்ணுற ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியல கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 100 ரூபா வரைக்கும். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களோட கார்டோட வேல்யூ 129 இருக்கணும். இந்த டிரான்சாக்ஷனை கார்டு இஷ்யூ பண்ண 30 நாளுக்குள்ள பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த 2 கேஷ்பேக்கை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஜாயினிங் ஃபீஸாக கட்டுற 500 + GST அதாவது 590 rupees உங்களுக்கு 600 rupees வேல்யூ பேக்காக வெல்கம் பெனிஃபிட்டில் கிடைக்கும். இந்த வெல்கம் பெனிஃபிட் போக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் கிளியர் ட்ரிப்பில் எப்போ எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். இது போக நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டோட ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸில் இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸ் அப்பப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போதைக்கு ஸ்விக்கி, PVR, கல்ஃபிட் அண்ட் ஊபர் இந்த பிராண்ட்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க கிட்ட நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% வேல்யூ பேக் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1% கேஷ்பேக்காக கிடைக்கும். நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் மினிமம் 100 rupeesக்கு மேலே இந்த கார்டு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கேஷ்பேக் உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதாவது நீங்கள் இந்த மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு இந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக கேஷ்பேக்காக ஒரு 4000 கிடைக்குதுனாலும் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 96,000 மட்டும் பே பண்ணால் போதும். இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்டில் பர் கேலண்டர் இயருக்கு உங்களுக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச்சஸஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, கேலண்டர் இயருக்கு தான் 4 லான்ச்சஸஸ் இருக்குது. நீங்கள் கார்டு வாங்கின டேட்லேருந்து கணக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேளை நவம்பர் 2024 கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2024 நவம்பர்லேருந்து 2025 நவம்பர் வரைக்கும் கணக்கு இல்லை. கேலண்டர் இயர்னா எல்லாருக்குமே ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் தான் கணக்கு வரும். இந்த லான்ச்சஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் 3 monthsல இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000 மினிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இந்த மாதம் தான் நீங்கள் இந்த கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதில்ல. இந்த கண்டிஷன் உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வேறு கார்டில் இருந்து இந்த கார்டுக்கு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வேவ் ஆஃப் கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் 3 monthsல 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 400 to 4,000 rupeesக்குள்ள இந்தியாவில் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிடும். ஆல்ரெடி நம்ம ஆக்சிஸ் இந்தியன் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸில் பார்த்தது மாதிரி இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போகிற GST வேவ் ஆஃப் ஆகாது. அது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் பேங்கோட இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் இருக்கிற 10,000+ ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் ஈஸி டேனர் மூலிமா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும், அப் டு 500 வரைக்கும். இது உங்களுக்கு மினிமம் ஆர்டர் வேல்யூ 2500 இருக்கணும். பர் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் 2500க்கு மேலே இந்த கார்டு மூலிமா ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணியோ இல்லை நீங்களே ஆக்சிஸ் ஓப்பன் ஆப் மூலியமாவோ ஆர் வெப்சைட் மூலியமாவோ EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணி EMI கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் போட்ட EMI கேன்சல் பண்ணீங்கனாலும் உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுற பேஜில் பாதி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்தலாம். உங்களுக்கு ஏஜ் கண்டிப்பாக 18 to 70 இருக்கணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப், ஃபார்ம் 16 அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா IT ரிட்டர்ன் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸில் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். அட்ரஸ் ப்ரூஃப்காக டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் லேண்ட்லைன் டெலிஃபோன் பில் இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆட்-ஆன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஏஜ் கண்டிப்பாக 15 yearsக்கு மேலே இருக்கும். இந்த கார்டு உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இயர்லி இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு 90,000க்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் கிளியர் ட்ரிப்பில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த 2 வெப்சைட்லையும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கேஷ்பேக்காக 4,500 rupees கிடைக்கும். ப்ரிஃபர்டு பார்ட்னர் மெர்ச்சன்ட்ஸில் பர் இயருக்கு 35,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் 4% கேஷ்பேக் வேல்யூவில் உங்களுக்கு 1,400 per yearக்கு கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கும். இது தவிர நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பர் இயருக்கு டோட்டலாக ஒரு 2,10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் 1% கேஷ்பேக் வேல்யூவில் உங்களுக்கு 2,100 rupees உங்களுக்கு கேஷ்பேக்கு கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர் இயர் 18,000 ஃபியூல் செல் பண்ணுறீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக உங்களுக்கு 1% கிடைக்கிறதுனால 180 உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் டைனிங் டிலைட்ஸில் 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்ரி மந்த்தும் ஒரு 2,500க்கு மேலே ஸ்பெண்ட்
பண்ணி நீங்கள் 500 கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 15% ஆஃபரில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னா வேல்யூவாக நீங்கள் ஒரு 6000 சேவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு இப்போ நான் மென்ஷன் பண்ண லிஸ்ட்டில் ஃபியூவல் அண்ட் டைனிங் டிலைட்ஸ் இல்லாமல் 8000 நீங்கள் கேஷ்பேக்கில் சேவ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபியூல் சர்சார்ஜ் அண்ட் டைனிங் டிலைட்ஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர் இயருக்கு கிட்டத்தட்ட 14,180 சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கிற அந்த 600 சேர்த்துல. ஏன்னா எப்படி அந்த கார்டு வாங்குறதுக்காக அந்த அமௌண்ட்டை ரொம்ப ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது போக நான் ஏர்போர்ட் லான்ச்சஸ் பெனிஃபிட்ஸும் இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கார்டில் கொடுக்குற 4 லான்ச்சஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமா ஆவரேஜாக நீங்கள் ஒரு 4000 சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் பர் இயருக்கு 3,50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி ஆனுவல் ஃபீஸ் வெய்வ் ஆஃப் ஆகுதுங்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் 3,50,000 ஸ்பெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு 500 + GST அதாவது 590 போக பேலன்ஸ் எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பண்ண போகிற செலவை இந்த கார்டு மூலியமாக பே பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இந்த கார்டு இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத செலவை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ரிஸ்க்கை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 500 + GST வரும். சப்போஸ் ஆட் ஆன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் எதுவும் வராது. GST ஆட் பண்ணால் இந்த ஜாயினிங் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி 590 வரும். உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டில் 600 ஒர்த் இருக்கிற வவுச்சர்ஸ் அண்ட் கேஷ்பேக் கிடைக்கிறதுனால இந்த ஜாயினிங் ஃபீஸ் உங்களுக்கு வேல்யூ பேக்கை திரும்பி கிடைச்சிடும். ஆனுவல் ஃபீஸும் சேம் அதே 590 தான் வரும். நீங்கள் இந்த கார்டை வாங்கின 1 இயர்க்குள்ள 3.5 lakhs இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் ஃபீ வேவ் ஆஃப் ஆயிரும். நீங்கள் இந்த ஆனுவல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. நான் இப்போ ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் அனௌன்ஸ் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்ச் டிசம்பர் 2024க்கு அப்புறம் இருக்கிற சார்ஜஸ் தான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐ கார்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500 ஃபீஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்ல 100 rupees எடுத்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் 500 சேர்த்து நீங்கள் 600 பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ராவல் பண்ணாதீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலோ ஆட்டோ டெபிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கு 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் போடுவாங்க, மினிமம் 500. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஃபீஸ் வரும். நீங்கள் வைக்கிற ஓவர் டியூக்கான பெனால்ட்டி ஆர் லேட் பேமெண்ட் ஃபீஸ் 2.5% ஆஃப் த ஓவர் லிமிட் அமௌண்ட் இருக்கும், மினிமம் 500. இதோட சார்ஜஸ் உங்கள் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இருக்குங்கிறத ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 1% + GST வரும். இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் கிளியர் ட்ரிப்பில் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரிஃபர்டு பார்ட்னர் பிராண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மினிமம் 1 rupee உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். உங்கள் கேஷ்பேக் அமௌண்ட் மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். நீங்கள் ரெடீம் பண்ணுங்கிறது நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ரியல் கேஷ்பேக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதம் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 95,000 பே பண்ணீங்கன்னா போதும். மற்ற கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆவோ இல்லை வவுச்சர்ஸ் ஆவோ கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பே ஐசிஐசிஐ கார்டில் உங்களுக்கு வந்து அமேசான் பே வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஃபியூச்சர் பர்ச்சேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப மோசம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கார்டில் உங்களுக்கு டேரெக்டாக ரியல் கேஷாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கும் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டுக்கும் ஒரு கம்பேரிசன் வேணும்னு சொல்லுங்கள். ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம சேனலில் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பர் கேலண்டர் இயருக்கு 4 டொமஸ்டிக் லான்ச்சஸஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற வேறு கார்ட்ஸில் லான்ச்சஸஸ் இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட், கிளியர் ட்ரிப் அண்ட் மற்ற ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இந்த கார்டோட மேக்ஸிமம் பெனிஃபிட் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதே மாதிரியே இதோட பெட்டரான நிறைய கேஷ்பேக் கார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 500 + GST வருது. நம்ம வேல்யூ கால்குலேஷனில் பார்த்தது மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இந்த கார்டு ஒர்த்தாங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கார்டில் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோவை போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ கிரியேட் பண்ணி போடுறதுக்கு பார்க்குறேன். தேங்க்ஸ்.